பிரைஸ் பீ டு காட். இந்த புதிய மாதத்துல கூட உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் கடந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா 2 மாதங்கள் நம்ம ரொம்ப வேகமா போயிடுச்சு. இந்த 3வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நம்ம நன்றியையும், ஸ்தோத்திரத்தையும் நாம தெரிவிப்போம். ஹல்லேலூயா! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு வாரமா வீடியோ போடல. அ தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தைய அ டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாய் தேவைப்படுது. அ அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலனை கொடுக்குது. அல்லேலூயா! இன்றைக்கு அவருடைய பலத்தால தான் நாம ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு என்ன போதிக்குது? இன்றைக்கு கட்டாயம் நெறைய பேரு புதிய மாதமா இருக்கிறபடியால நெறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க. நெறைய வாக்குத்தத்தங்கள கேட்டிருப்பீங்க. ஏன்னா, இன்றைக்கு வாக்குத்தத்தங்களுக்கு குறைவில்ல. வாக்குத்தத்தங்களுக்கு பஞ்சம் இல்ல. அ மாதந்தோறும் வாக்குத்தத்தங்கள், வாரந்தோறும் வாக்குத்தத்தங்கள், வருடந்தோறும் வாக்குத்தத்தங்கள். நாம பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தங்கள நாம எந்த அளவுக்கு அதை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்து ஜெபிக்கிறோம். நீங்க போன மாசம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்த நிறைவேற்றிட்டீங்களா? அதுபடி கர்த்தர் உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டாரா? அப்போ இன்னைக்கு சரி அத விடுங்க. இன்னைக்கு நியூ இயர்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் குடுத்தார்? யோசிச்சு பாருங்க. என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு குடுத்தாரு? சொல்லி பாருங்க. "ஏசப்பா எனக்கு என்ன வாக்குத்தத்தம் குடுத்தீங்க?" அப்படின்ட்டு ஞாபகம் வந்துருச்சா? அதை கர்த்தர் செய்துட்டாரா? இல்ல செய்து கொண்டிருக்கிறாரா? இல்ல நீங்க மறந்துட்டீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி என்னன்னா, மறதி ஒரு வியாதியா இருக்கு. சரியா? அப்போ அத மறந்துடக்கூடாது. வாக்குத்தத்தங்கள நம்ம மறந்துடக்கூடாது. வாக்கு பண்ணினவர், அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சரியா? சரி இந்த மாதத்துல கூட நானும் வாக்குத்தத்தத்த சொல்லி பிரசங்கிக்க வரல. செய்திய சொல்ல வரல. இன்றைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்குது? இன்றைக்கு நம்ம கண்கள் யாரை நோக்கி பார்க்குது? வேத வசனம் அதை எப்படி விவரித்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள நாம தியானிச்சுட்டு நாம ஜெபிக்கிட்டு முடிக்கப் போகிறோம். சரியா? இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். வாசிக்கட்டுமா? எடுத்துக்கங்க வேதத்த. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்கலாக்கி விடுவார். அல்லேலூயா! பாருங்க, இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் நம்மளுடைய ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறதா? இல்லை எப்பயாவது தேவை வரும்போது மாத்திரம் நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோமா? இன்றைக்கு 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல. கர்த்தரை எப்போதும் தேடுகிற இருதயமுள்ள ஜனங்களும் உண்டு. கர்த்தரை சூழ்நிலைகள் வரும்பொழுது, ஆபத்துகள், தேவைகள் வரும்பொழுது அவரை நோக்கி பார்க்கிற அ விசுவாசிகளும் உண்டு. இன்றைக்கு வசனத்தை கேட்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானானாலும் சரி, கேட்கிற நீங்களானாலும் சரி, நாம எப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்? எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கிறோமா? அப்படி நம்ம சொல்லுவோம் எல்லாரும் ஆமாங்க, நான் எப்போதும் அவர தான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆ நம்ம எவ்வளோ பொய்யரா இருப்போம்ல. அ ஆனா இன்றைக்கு இந்த செய்திக்கு அப்புறம் நாம அப்படி மாறும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா! அதுதான் இந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம எப்படி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென். ஏன்னா, ஏன் கர்த்தரை பார்க்க வேணும்? வசனம் அடுத்து சொல்லுது, நான் எப்போதும் கர்த்தரை நோக்கி என் கண்கள் காத்திருக்கும் பொழுது, வலைக்கு நீங்கலாக்கி நான் தப்பிக்க முடியும். எப்படிப்பட்ட வலை? வலைன்னு சொல்றாங்களே, என்ன வலை அப்படின்னா, சத்துரு விரிக்கிற வலையிலிருந்து நாம பாதுகாக்க முடியும். அதுதான் இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. இது யாருடைய அனுபவம் தெரியுமா? ராஜாவுடைய அனுபவம். யார் அந்த ராஜா? தாவீது ராஜா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், ஐயோ! நான் எப்படி கர்த்தரையே நோக்கி அமர்ந்து கொண்டிருந்தேன்னா, எனக்கு எப்படிங்க நானு வேலைக்கு போறது? எப்படி என் குடும்பத்த நடத்துறது? பிழைப்ப எப்படி நடத்துறது? எப்படி நான் படிக்கிறது? எவ்வளோ காரியங்கள் எப்பவும் கர்த்தரை நோக்கியே பார்த்துருக்கேன்னா, என்னுடைய நிலைமை எப்படி? அப்படின்னு ஒண்ணு கேட்கலாம். இது எப்படி சொல்லப்படுதுன்னா, அப்போ தாவீத விட நம்ம ரொம்ப பிஸியான ஆட்களா? தாவீது யாரு? அவர் ஒரு ராஜா.
அவர் யுத்தத்தில் வல்லவரா இருந்தாரு. தாவீதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் மத்தியில அவர் வாழ்ந்த மனுஷன். அவரை சுற்றிலும் எப்பொழுதும் போர்க்களம் இருந்தது. அவர் எல்லா சூழ்நிலையும் யார நோக்கி பார்த்தார் தெரியுமா? தேவன தான் நோக்கி பார்த்தார். அல்லேலூயா! இன்றைக்கு தாவீத விட நாம் அவ்வளோ ஒரு பிஸியான ஆளா இருக்கிறோமா? அவர் பாருங்க ஒரு ராஜா, ஒரு தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடியவர். அவருக்கு திடீர்னு எதிர்ல எதிராளி படையெடுத்து வரலாம். ஒரு பக்கம் சத்துரு பலவிதத்துல நெருக்கப்படலாம். எவ்வளவோ சூழ்நிலையில அவர் எவ்வளோ பிஸியா கர்த்தரை நோக்கி பார்த்தார். எப்போதும் அவர் சொல்றார்ல, நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்களேன். தாவீது தான் நமக்கு இன்னைக்கு அவரு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ள போகிறோம். அவர் பாருங்க ராஜாதி ராஜாவா இருந்தாலும் அவ்வளோ சூழ்நிலையிலும் கர்த்தரின் மேல தன் கண்களை வைத்து அமர்ந்திருந்தார். இன்றைக்கு நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்ற கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம சொல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் அங்க போயிடுறேன் இங்க போயிடுறேன், அதனால நான் எப்படிங்க பார்க்கறது இல்லை. இது எப்படி நான் கர்த்தரை நோக்கி பார்க்கறேன்னா அப்படியே உக்காதுன்னு அப்படியே மேல அந்த அர்த்தத்தை சொல்லப்படல. எதை செய்தாலும் அதை கர்த்தரோடு கூட ஈடுபட்டு செயல்பட வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த இந்த காரியங்களை உங்க கருத்துல ஒப்புக்கொடுத்தா கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா! நான் கர்த்தருடைய கண்களால் ஒரு காரியத்தை பார்ப்பேன். இந்த விஷயத்தை கர்த்தர் பார்ப்பாரா? இந்த விஷயத்துல கர்த்தர் முடிவெடுப்பாரா? இதுதான் விஷயங்கள். எப்படின்னா, கர்த்தர் மேல நம் கண்கள் நோக்கமா இருக்கும் பொழுது அவர் தம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார். சரி, கர்த்தருடைய கண்கள் இப்போ நம்ம கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குது? அதை பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டது? அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்றீங்க, அவர் கண்கள் ரொம்ப அழகுள்ளதுங்க. அவர் கண்கள் வெண்மை உள்ளதுங்க. அவருடைய கண்கள் பால் நிறத்துல உண்டு, நீல நிறத்துல உண்டு, விவரிச்சு சொல்லிடுங்க. நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. அவருடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்குது? நீங்க சொல்றது சரிதான். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா! யார் அந்த நீதிமான்? அப்போ நீதிமான் யார் என்று சொன்னால், டெஃபனிஷன் அதே மாதிரி நீதிமானுக்கு இயேசு கிறிஸ்து இரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருவனும் நீதிமான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல மாத்திரம் இருக்குதா? ஆனா கர்த்தர் நீதிமான்கள் மேலயும் பார்க்கிறது எதனால தெரியுமா? கிருபை கொடுப்பதற்காக. அல்லேலூயா! சரி, வேதத்துல முதல்ல தேவனுடைய கண்களை கிருபை பெற்றது யாரு? யாரு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். யாரு? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள்ல என்ன உண்டு? கிருபை உண்டு. இன்றைக்கு அவருடைய கண்களில நீங்க கிருபையை பெற்றுக்கொண்டீங்களா? அ நம்ம இன்னைக்கு அவருடைய கண்கள நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கட்டாயமாக அவருடைய கிருபையால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய கண்கள் கிருபையுள்ள கண்கள், நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, அவருடைய கர்த்தருடைய கண்கள் யாவரையும் நோக்கி பார்க்கதான். யாவரும்னு யாரு? எவ்விடத்திலும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறவர். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய குணங்கள் எப்படி, குணாதிசயங்கள் எப்படி, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காட், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கார் சொல்லிட்டு நாம கர்த்தர் இந்த வாரத்துல நம்ம பார்க்கலாமா? அவர் எப்படியெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் என்பதை வருகிற நாட்கள்ல, வாரங்கள்ல நாம பார்க்கலாம். சரி, அப்போ இந்த தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் நல்லவங்கள, கெட்டவங்கள நோக்கி பார்த்துட்டு இருக்கு. கூர்ந்து பார்த்துட்டு இருக்கு. எத்தனை பேர் நல்லது பண்றாங்க? எத்தனை பேர் கெட்டது பண்றாங்க? அவருடைய கண்கள் நோக்கி பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் எத்தனை பேரு தம்மை நோக்கி பார்க்கிறாங்க? எத்தனை பேரு ஜெபத்துல தன்னை நோக்கி பார்க்கிறாங்க? இப்படியெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு பார்க்கிறோம்ல, ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசுவாசி கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கர்த்தர் என்றென்றைக்கு நம்மை பார்த்து கொண்டிருக்க வசனம் சொல்லுதுல்ல, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். அவர் உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. அவர் நம்மை பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாக காட்சியளிக்கிறார். அல்லேலூயா! அப்போ இந்த தேவன் தான் நம்மை நேசிக்கிற அருமையுள்ள தேவன். அல்லேலூயா! அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மேல நோக்கமா இருக்கிறது. நீங்க அவருடைய செவிகள் யாருக்கு திறந்திருக்கு? உத்தமமாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் செவிகள்
அப்ப திறந்திருக்கு. கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. அப்போ பாருங்க, அப்போ இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்க. இன்னொரு வசனமா சொல்லுது, அ கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்போ மேல என்ன இருக்கு? தேவன் பரலோகத்துல வாசம் செய்கிறார். பரலோகத்தை நோக்கி நம் கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். முதலாவதாக நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் தெரியுமா? அது பரலோகத்துல இருந்து வரப்போகுது. சரி, இன்றைக்கு முக்கியமான செய்தியை நான் சொல்லிட்டு கடந்து போக விரும்புறேன். இன்றைக்கு படித்த வசனத்துல தான் இருக்கிற சத்தியத்தை நான் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புறேன். என்னன்னா, என் கண்கள் ஏன் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், முக்கியமாக என் கால்களை வலைக்கு நீங்கலாக்கி விடுவாய். எப்படிப்பட்ட வலையில நம்மை அமைந்து நீங்கலாக்கி விடணும். இன்றைக்கு வலை என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? வலைனா என்ன வலை? மீன் பிடிக்கிற வலையா? இல்ல இல்ல என்ன வலை? இது நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இந்த காலகட்டத்துல வலை என்பது வேற ஒண்ணும் இல்ல. வெப், நெட், இன்டர்நெட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த வலைகளுக்கு நம்மை நீங்கலாக்கி விடுவார். ஏங்க அது என்ன அவ்வளோ பயங்கரமா? அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமாம். இன்றைக்கு இருக்கிற அ இன்றைக்கு இருக்கிற இந்த இன்டர்நெட், இந்த வெப், இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்கள், சோசியல் மீடியா என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியுமா? அது நம்மள வந்து கர்த்தரை விட்டு பிரித்து எடுக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிசாசு என்பவன் அவன் வந்து நம்மளை அழிக்க வருகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா, வந்தவுடனே நம்ம அழிக்கலாம் என்று அவனோட நோக்கம் அல்ல. பிசாசோட தந்திரங்கள்ல எப்படி தெரியுமா? அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா நம்மள பாய்சனுக்குள்ள ஆக்குறது தான் அவனுடைய வேலை. ஒட்டு மொத்தத்துல அழிச்சுட்டு போயிட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கண்கள அப்படியே வழிய மாற்றும்படி செய்வோம். இன்றைக்கு வசனம் சொல்லுது, நான் கர்த்தர் இப்ப நம்ம முடிவு எடுக்கிறோம்ல, இந்த இந்த நான் இந்த இந்த நாள்ல நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போறேன். இது முதல்ல என் வாழ்க்கையில நான் கர்த்தரை வச்சு தான் எல்லாத்தையும் செய்ய போறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, என் கண்கள் எப்போதுமே என் கர்த்தர் மேல் நோக்கமா இருக்க போகுது. இந்த கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஒப்புக் கொடுக்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு கடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கண்களை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், வேற பக்கம் திருப்பலாம்னு சொல்லிட்டு வகை தேடுவோம். ஆனா இந்த சூழ்நிலையில தான் நம்ம விசுவாசத்துல நம்ம ஜெயிக்கிறவர்களாக நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். என் கண்கள் தேவனை நோக்கி பார்த்திருக்க போகுது. என் கண்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பார்க்க போகுது. நான் கர்த்தரோடு கண்களை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிட்டு சொல்லிட்டு நாம கடந்து போக வேண்டும். அப்போ இன்றைக்கு பாருங்க, அப்போ பிசாசு வந்து நம்ம அழிப்பதற்கு அல்ல, நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான். ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்ன தெரியுமா? இப்போ நீங்க ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்ட்டீங்கன்னா, நம்ம ஃபோன்ல அப்பதான் வராத கால் வரும். அப்பதான் பேச முடியாத நபர்லாம் நம்ம கூட பேசாத நபர்லாம் நம்ம கூட பேசுவாங்க. அப்போ அந்த அந்த ஃபோன் மூலியமாக நடக்கிற விஷயங்கள் எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல. நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரேயருக்கு ஃபோன் எடுத்துட்டு போவோம். எதுக்கு எடுத்துட்டு போவோம் தெரியுமா? அ நம்ம டைம் பார்க்கறதுக்கு சில பேர் எடுத்துட்டு போவாங்க ஃபோனு. சில நேரத்தில வந்து ஏதாவது இம்பார்ட்டன்டான கால் வந்துருமோன்ட்டு சில பேர் எடுத்துட்டு போவாங்க. பலவித சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலை எடுத்துட்டு போயிரும். சில பேர் நோட்ஸ் எடுக்கலாமே, சில பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வொர்ஷிப் பண்ணிட்டே, இல்ல சத்தியத்த கேட்டுக்கிட்டே உட்காரலாமே. ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் நம்ம நல்லது தான் எடுத்துட்டு போவோம். ஆனா, நம்ம வைத்திருக்கிற இந்த மொபைல் ஃபோனு, அதுல நன்மை மட்டும் தான் இல்ல, அதுல தீமையும் இருக்கு. தீமையும் வர காத்திருக்கு. நம்ம நன்மையை தான் நம்ம நோக்கி பிடித்துக் கொள்வோம். ஆனா, நம்ம கையில இருக்கிறது உலகம் என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம கையில இருக்கிற மொபைல் ஃபோன், அது இன்டர்நெட், அது ஒரு வெப்பு. அது எப்படி வேணாலும் நம்மளை சிக்கும்படிக்கு வகை வகையான காரியங்களை நமக்கு கண்ணோட்டு காமிக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். திடீர்னு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோன் கால்ஸ் வரும். இது நிமித்தம் நமக்கு என்ன நடக்குது தெரியுமா? நம்ம வந்து பிரேயர் டைம் கட் ஆகுது. வொர்ஷிப் டைம் கட் ஆகுது. பைபிள் மெடிடேஷன் கட் ஆகுதுல்ல. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம 1 ஹவர் தேவ சமூகத்துல உட்காரணும் அப்படின்னா, அந்த ஃபோன நம்ம மோஸ்ட்லி சைலன்ட்ல போடுறது நல்லது. இல்லன்னா ஃபோன வேற ரூம்ல வச்சுட்டு வந்துறது நல்லது. இல்லன்னா நமக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம கையில வந்து நோட், பென் எடுத்துக்கங்க. நிறைய புக்ஸ ரெஃபர் பண்ணலாம். எவ்வளவோ காரியங்கள். இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பத்த நம்ம ஒரு வேள நாடிட்டோம். சில நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு தொழில்நுட்பம் வேணும்னு நம்ம போயிட்டோம்னா, நாம சில நோட்ஸ் எடுத்தா கூட நம்ம வந்து அதுல கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எதுலயுமே திசை திருப்பக்கூடாது. நம்ம ஒரு ஒரு கன்ஃபஸ் பண்ணணும். நான் வேற எதையுமே நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நான் வந்தா செபிச்சுட்டு கடந்து போவேன். துதிச்சுட்டு கடந்து போவேன். கர்த்தருடைய வசனத்தின் மேல் நோக்கமா இருக்க போதுன்னு சொல்லிட்டு, நாம ஒவ்வொன்னுத்திலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒரு இருதயத்த பதிவு செய்துட்டு தான் நம்ம கடந்து போகணும். அல்லேலூயா! அப்போ இன்றைக்கு என் கண்கள் கர்த்தர தான் நோக்கி பார்க்க போகுது. தேவையில்லாத மாய வலைகளுக்கு
என் கண்களை விலக்கி காத்து ரட்சித்துக் கொள்ளும் கர்த்தாவே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கப்பட போறோம். ஆமென். அப்போ இந்த மலை அப்போ இந்த இந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, அது டிஜிட்டல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் வார் என்னன்னா, நம்ம ஜெபிக்க விடாதபடிக்கு இந்த தொழில்நுட்பம் நம்மை தடை பண்ணுகிறதாய் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ டிஸ்ட்ராக்ஷன் எப்படின்னா, ஒரு டேபிள்ல இந்த பக்கம் பைபிளு, இந்த பக்கம் வந்து மொபைல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பைபிள் எடுக்கலான்னு போகும்போது தான் திடீர்னு ஃபோன் வந்து வெளிச்சம் வரும். அப்பதான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனா யாரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அப்பதான் நமக்கு திடீர்னு கொஞ்சம் உள்ள போனோம்னா, அப்பதான் இன்ஸ்டால லோட் வந்திருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்ல இதுல வந்திருக்கும். அப்புறம் வந்து ஃபேமிலி குரூப்ல நெறைய அப்படியே பார்க்க போயிடணும். அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். என்னுடைய அனுபவம் அப்படிதான் இருந்திருக்கு. என்னுடைய நெறைய நேரத்துல நான் வந்து ஜெப நேரத்த நான் மொபைலுக்கு செலவிட்டு நம்ம நேரத்த வீணடிக்கிறது உண்டு. ஆ அது எனக்கு ரொம்பவும் வேதனையா இருக்கு. ஐயோ! ஆண்டவரே சொல்லி அப்புறம் அடிச்சுப்பேன். ஐய்யயோ! நேரத்த வீணடிச்சுட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் யோசிப்பேன். அப்போ பாருங்களேன், அப்போ என்னுடைய நேரம் திருடப்படுது முதலாவதாக. சத்துரு என்ன பண்றான்? முதல்ல என்னுடைய பிரேயர் டைம்ல கைய வைக்கிறான். கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைக்கிறதுல அவன் என்ன பண்றான்? அதுல தடை பண்ண பார்க்குறான். எதன் மூலியமாக? ஃபோன் மூலியமாக. ஃபோன் மாத்திரமல்ல, டிவி மூலியமாக. டிவிய பார்க்கும்படிக்கு ஏதாவது நம்ம சரி சும்மா ஒரு நியூஸ் மட்டும் தான் பார்த்துட்டு போலான்னு சில பேர் உட்காருவீங்க. ஆனா அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒவ்வொரு ப்ரோகிராமும் பார்த்துட்டு 1/2 ஹவர், 1/4 மணி நேரம் உட்காந்து நியூஸ் கேட்க வேண்டிய நீங்க, அப்புறம் பார்த்து ஒரு 2 ஹவர்ஸ் டிவிலயே உட்காந்துருவீங்க. நேரம் போயிடும். அப்ப பாருங்க, அப்ப நேரம் திருடப்படும். நேரம் யாருக்காகவும் நிக்க போறதில்ல. காலம் யாருக்கும் நிக்க போறதில்ல. அது வேகமா ஓடிக்கொண்டிருக்கும்ல பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு புதிய ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு கிருபை செய்யுங்க. ஆவியான தேவனே, அப்பா தாவீதை போல எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க அப்பா. தாவீது ராஜாவே சொல்றாரு, கர்த்தாவே என் கண்களை எப்போதும் உம்மை நோக்கி பார்க்க கத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை எனக்கும் தாங்க பரிசுத்த ஆவியானவரேன்னு நம்ம கேட்கணும். எதுக்கு அப்படின்னா, இந்த பொல்லாத வலைகளுக்கு சத்துரு விரிக்கிற வலைகளுக்கு கர்த்தருடைய கண்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். நம்மளை பொல்லாத வலைகளுக்கு நம்மளை நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதனால நாம என்ன பண்ண போறோம்? என் கண்களை எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்க என் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் மேல் நோக்கமாக இருங்க, என் மேல் இறங்குங்க என்று சொல்லி நாம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல நம்ம கண்களை தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கண்களின் காட்சிகளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் கண்கள் தெளிவானதை பார்க்கட்டும். என் கண்கள் தேவனை உம்மை நோக்கி பார்க்கும்படி செய்யுங்க. என் கண்கள் வேதத்தை பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. என் கண்கள் வேதத்தை விட்டு பிரியாதபடிக்கு கிருபை செய்யுங்க. இப்படி சொல்லி நம்ம கண்களை தேவன் கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆமென். நான் மாயையை பாராதபடிக்கு என் கண்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. என் கண்களை வெளிச்சம் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாலே நான் வீடியோ போட்டிருப்பேன். கண்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேணும். நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை கண்கள் வழியா பார்க்கிறோன்றதுல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம் கண்கள் தான் நம் சரீரத்தின் வெளிச்சமா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேத சத்தத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ நம் கண்கள்ல இருள் வந்துடக்கூடாது. இருளை நாம பற்றி கொள்ளக்கூடாது. வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறது. இதுல இருக்க சத்தியம், இதுல இருக்கிற பரிசுத்தம் நம் கண்களுக்குள்ள போகும் பொழுது நமக்கு தெளிவு உண்டாகும். ஒரு தெளிந்த புத்தி நமக்கு உண்டாகும். அப்போ இன்றைக்கு வேதத்தை வாசிச்சீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட என்ன சத்தியத்தை பேசியிருக்கிறாரு? இன்றைக்கும் பாருங்க, என் கண்கள் வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் வார்த்தைகள் கண்களை விட்டு பிரியாமல் இருந்துக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்க கேளுங்க. அல்லேலூயா. சரி, நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கு நம்ம வந்து இந்த புதிய மாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த புதிய மாதம் கூட கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதத்துல கூட கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் பரிசுத்தத்தை தரும்படி நம்ம ஜெபிக்கிறோம். 2வதாக +2 மாணவர்கள் தேர்வு எழுத போறாங்க. இதுல நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஒவ்வொரு
பிள்ளைகளுக்காக நாம இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். சரியா? நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம ஜெபத்தை ஏறெடுக்கலாம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு காண செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்க துதிக்கிறோம். உம்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தாவீதுக்கு கொடுத்த அந்த அனுபவங்கள், தாவீது எப்படி தன் வாழ்ந்த நாட்களில உம்மை சார்ந்து வாழ்ந்தாரோ, எப்படி அவருடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து சகலத்தின் ஜெயமாய் அவர் பெற்றுக்கொண்டாரோ, அதே போல எங்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய சொந்த கண்களின் வழிகளை நாங்கள் செல்லாதபடிக்கு தேவனே எங்கள் கண்களை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒப்பு கொடுக்கும். நம்ம எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே என் கண்கள் தெளிவை காணட்டும், என் கண்கள் சத்தியத்தை காணட்டும், என் கண்கள் வெளிச்சத்தின் கண்களாய் மாறட்டும் கர்த்தாவே. இருளை பற்றி கொள்ளாதபடிக்கு வெளிச்சத்தை பற்றி கொள்ள என் கண்களுக்கு கட்டளை இடுகிறேன். என் கண்களில் இருக்கிற எல்லா மாய வலைகளுக்கு என்னை நீங்கள் ஆக்கி ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, என் கண்கள் தேவனே உம்மை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கட்டும். நம்ம சரீரத்தை பார்த்து நம்ம பேச வேண்டும். என் கண்களை நீங்க நம் சரீரத்தை நாம அடக்கி ஆள, நம் சரீரத்தை நாம கீழ்ப்படுத்த நாம கற்றுக்கொள்ள வேண்டும். என் சரீரத்தை பார்த்து நான் அதிகாரத்தோடு சொல்ல, என் கண்ணே நீ 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 எந்த ஒரு தீங்கை பார்க்க கூடாது, வேத வசனத்தை பார்த்து அமர்ந்திருன்னு சொல்லி நம்ம கட்டளையிட போகிறோம். சரீரத்தை நாம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும். இதற்கு பரிசுத்த ஆவியான தேவனை நமக்கு உதவியாக இருப்பார். பரிசுத்த ஆவியானவரே, என் கண்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த கண்கள் மாயையை பார்க்காதபடிக்கு, அசுத்தங்களை பாராதபடிக்கு, ஏமாற்றங்களை பாராதபடிக்கு, போலிகளை பாராதபடிக்கு சத்தியத்தை பார்க்க வைப்பீராக, உண்மைகளை பார்க்க வைப்பீராக. தேவனே உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்தரலோ, மாய வலைகளுக்கு எங்களை நீங்கள் ஆக்கி ரட்சிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கண்களின் மூலியமாக வருகிற எல்லா ட்ரபுளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனே, எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க. இந்த மாதத்துல எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாங்கப்பா. 2 மாதங்களை காண செய்தே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ 3வது மாதமாகி அந்த மார்ச் மாதத்துல கூடப்பா உம்முடைய கரம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா. எங்களை அனல் மூட்டி எரிய விடுவீராகப்பா. இந்த புதிய மாதத்துல எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிசுத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் பிதாவே. இந்த மாதத்தின் எங்கள் குடும்ப தேவைகளை சந்தியும், வீண் செலவுகள் வராதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய வியாபாரங்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எங்கள் குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. எங்கள் வீடுகளில் இருக்க ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் யாவருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பும் நல்ல ஒரு சுகமும் வலனும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது கூட +2 தேர்வு எழுத போகிற ஒவ்வொரு மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க. உம்முடைய ஆலோசனைபடி பிள்ளைகள் நடக்கட்டும் கர்த்தாவே. தேவனே, அவர்கள் பயத்தின் ஆவிகள் அவளை விட்டு அகன்று போகட்டும் இந்த தேர்வில் நிமித்தம் ஒரு உயிரும் பறிபோக கூடாது ஆண்டவரே. பயத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகளுக்குள்ள தேவையில்லாத யோசனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் இருதயத்தை வருடி கொண்டிருக்கப்பா. பொல்லாத எண்ணங்கள் பொல்லாத சிந்தையிலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேர்வு நேரங்களில் தேர்வு நாட்களில் பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் உண்டாகட்டும். நல்ல கல்வி அறிவு ஞானம் புத்தி ஆலோசனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக செபிக்கிறேன். இந்த +2 தேர்வில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேர்ச்சி பெற்று நல்ல நிலைமைக்கு அடுத்த கட்டத்துக்கு போக கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகாதாரத்தை கொடுப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, நல்ல மன நிலைமையை கொடுப்பீராக கர்த்தாவே. பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்க கிருபை செய்யும். பாதுகாப்பாய் போக பாதுகாப்பாய் வர கிருபை செய்யும். அவங்களுடைய மைண்டை உங்க கண்ட்ரோல்ல ஒப்பு கொடுக்கிறேன். அவள் எண்ணங்கள் வேற எந்த பக்கமும் சிதறாதபடிக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு, மொபைல் போனுக்கோ டிவிக்கோ மற்ற எந்த ஒரு ஐக்கியத்திலோ அவள் ஈடுபடாதபடிக்கு, அவளை இறங்கி வர பாவங்களை எல்லாம் உதறி
தள்ளிவிட்டு அப்பா தேவனே அவர்கள் இந்த தேர்வுக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய கரகத்துல அப்பா ஒவ்வொரு அப்பா தேர்வு எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி பெற்று அப்பா அப்பா அடுத்த கட்டத்துக்கு போக என் தேவன் கிருபை செய்தருளும். உம்முடைய வல்லமையுள்ள கருத்திற்குள்ள அப்பா ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் நீங்க இந்த தேர்வு நாட்களில் பிள்ளைகளுக்கு வேண்டிய அனுகூலமான துணையுமா இருந்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் பிதாவே. தேவன் இருப்பில் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபித்திருக்கிறோம். மாயையான காரியங்களை எங்கள் கண்கள் நோக்கி பாராதபடிக்கு சத்தியத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த ஜெபங்கள் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.